தூய்மையான நீரை பயன்படுத்துவதன் மூலம் மெட்ராஸை பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனர் மற்றும் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் பெய்த கனமழை மக்களிடையே மெட்ராஸை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நீரில் கழிவுநீர் கலந்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனர் மற்றும் கண்காணிப்பாளர் நிமிதா புவனேஸ்வரி தெரிவித்துள்ளார். கழிவுநீர் கலந்த நீரை குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்துவதை தவிர்த்தால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினதில் கழிவு நீர் நல்ல நீர் எல்லாமே மிக்ஸ் ஆகி சிட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது தான் இது. ஸோ நம்ம மக்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன், இருமல், சளி, ஜுரத்தை தவிர கண் நோயும் வந்துகிட்ருக்கு. தான் சுத்தமாக இருக்கணும், தன் சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமான தண்ணீரை நல்லா சுட வச்சு ஆறின தண்ணி குடிங்க. குளிக்கிறது மட்டும் எந்த தண்ணி வேணால் குளிக்காமல் நடக்கக்கூடாது. கண்டாமினேட்டட் கழிவுநீர் மிக்ஸ் பண்ண தண்ணியும் குளிக்க வேணாம். ஸோ சுத்தமாக இருக்கிறது தான் மெயின்.